திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் பயணித்தனுடைய விளைவாக, அந்த கூட்டணியில் இருந்து பயணித்தனுடைய விளைவாக அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உரிமை குரல் அங்கே தொடர்ந்து மறுக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் அவர் பேசுவதற்கு கூட முழுமையாக அனுமதிக்கப்படவில்லை. இப்பவும் அவரை அதிமுக கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே கோரிக்கை தான் அங்கேயும் வைக்கிறாரு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை ஏற்றால் உங்களோடு நாங்கள் கூட்டணிக்கு. அதிமுக கூட்டணியில நீங்க கூப்பிடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவரு என்ன சொன்னாருன்னா 6-8ங்கிறது கருணாநிதி சமூகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இடம். இன்னைக்கு தேமுதிக 1 விழுக்காடு கூட கிடையாது இன்றைக்கு வாக்கு வீதம். அதை கூட்டெடுத்து இவ்வளவு இடங்களை கொடுத்து அங்கீகரிப்பது என்பது அண்ணன் வேல்முருகன் மாதிரி அண்ணன் திருமாவளவன் ஒரு நிலைப்பாட்டு எடுத்துக்கணும். மாவட்டம் இம்மானுவேல் தேவேந்திரர் மாவட்டம் என்றே பாண்டிச்சேரியில் வன்னியர் சங்க கூட்டத்தில் தீர்மானத்தை இயற்றி அதை அரசியல்படுத்தியவர் ஐயா இம்மானுவேல் சேரன் அவருடைய மணிமண்டபம் அமைப்பதற்கு அடித்தளமிட்டவர். ஐயாவது அல்லது அண்ணன் அன்புமணியாவது இறங்கி போய் ஐயாவை சந்திக்கணும். சந்திச்சு தன்னுடைய 18 தொகுதிகளும் அவர்கள் வெற்றி பெறணுதான் நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு ஐயா காலில் கூட அண்ணன் அன்புமணி ஒழுங்கு தப்பு கிடையாதுன்னு நான் சொல்றேன். கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய கட்சி தான். 1 விழுக்காடு கூட வாக்கு வங்கி கிடையாது. பேரு ஒரு அந்த கட்சி எங்கேயும் கிடையாது, கிளைகள் கிடையாது, வாக்கு வங்கி கிடையாது. திராவிட மாடல் என்கிற ஏமாற்றுக்கு மாற்றாக தன்னை புரட்சி தமிழன் என்கிற ஒரு அடையாளத்தோடு நிற்கக்கூடிய தமிழனாக எடப்பாடி பழனிசாமியை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பார்ப்பதால் இதில் அவர்களை காலூன்ற விடுவது எந்த கட்சியும் கொள்கைக்காக, தமிழ் தேசியம்ங்கிற கொள்கைக்காக விழக்கூடிய வாக்குகள் என்பது அது நாம் தமிழருக்காகவும் அண்ணன் வேல்முருகனுக்காக விழும். சமூகம் சார்ந்த வாக்குகள் தான் ஐயா ராமதாஸுக்கு வரும். அதே போல கள்ளர் சமூகம் சார்ந்து நிற்கக்கூடியவர்கள் சசிகலாவுக்கு வாக்களிக்கலாம். விஜய் பாவம் சிக்கிக்கிட்டார். விஜய் என்ன சொல்லணும், அது இந்த தேர்தலோடு ஓடிடும். நிலைச்சு நிற்கிறதுக்கான எந்த ஒரு ஆளுமை திறனும் கிடையாது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மல்லர் மீட்பு களத்திலிருந்து திரு செந்தில் மல்லர் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில வந்திருக்கு. மதிப்பிற்குரிய அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து வந்ததை ஈழத்தமிழர்களும் உலகத் தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்களும் வரவேற்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் தேசிய உணர்வாளர் என்கிற அடிப்படையில் அண்ணன் வேல்முருகனுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் தமிழ் தேசிய நலன் சார்ந்த 10 கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினால் கூட்டணியில் நாங்கள் தொடர்வோம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஆனால் அவருடைய கோரிக்கைகளை பொருட்படுத்தாமல், அதற்கு செவிமடி மடுக்காமல் திமுக நடந்து கொண்டதனுடைய விளைவாக அவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறியிருக்கிறார். இந்த மண்ணுக்கான மொழி சார்ந்த ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு அவர் செயலாற்றி வருகிறார். அண்ணன் வேல்முருகனுடைய நிலைப்பாடு நாளை மாலை அவருடைய அடுத்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு பிற்பாடு தெரிய வரும். அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் பயணித்தனுடைய விளைவாக, அந்த கூட்டணியில் இருந்து பயணித்தனுடைய விளைவாக அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உரிமை குரல் அங்கே தொடர்ந்து மறுக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் அவர் பேசுவதற்கு கூட அவர் முழுமையாக அனுமதிக்கப்படவில்லை. அந்த நிலையில் தன்மானத்தோடு, தமிழினத்தினுடைய தமிழன் என்கிற ஒரு தன்மானத்தோடு அவர் வெளியேறி இருக்கிறார். இங்கு ஒரு அரசியல் மாற்றம் நிகழும் என்பதை அண்ணனுடைய அரசியல் நிலைப்பாடு நமக்கு உணர்த்துகிறது. அவர் தொகுதி பங்கீடுல அவருக்கான எதிர்பார்ப்பு அங்க நிறைவேறாததுனால அந்த ஆதங்கத்துல அவர் வெளியில வந்ததா ஒரு பார்வை இருக்கு. இல்ல, அரசியலில் அதையும் நம்ம பார்க்கணும்ல. இன்னைக்கு அது என்னன்னா, காலத்தினுடைய சூழல், யார் யாருக்கு தொகுதியை வழங்குறது அப்படிங்கிறது அது பற்றியெல்லாம் யோசிச்சா இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை வலிமை உள்ள சமூகத்தில் பிறந்தவர் அண்ணன் வேல்முருகன். பல்வேறு அரசியல் களங்களை கண்டவர். தன்னிச்சையாகவே போட்டியிட்டு அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு
வலிமை பெற்றவர். அவர் கூடுதலாக வாய்ப்புகளை கேட்பது என்பது ஒன்றும் பெரிய தவறில்லை. அதிகாரத்துக்கு போகணும், இந்த நிலத்திற்கான, இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான உரிமைகளை வந்து வென்றெடுத்து தரணுங்கிற ஒரு இலக்கோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய போராளி, ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர், சமூக கோடுகளை கடந்து தமிழின ஊர்மைக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு அவருடைய வலிமைக்கான ஒரு எண்ணிக்கையை வந்து அவர் கேட்கறதுல ஒன்றும் தவறில்லை. அப்படி கேட்கிற போது, அங்கே கிடைக்காத போது அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதையும் நம்ம தவறாக பார்க்க முடியாது. அண்ணன் வேல்முருகனுடைய சமூக பின்புலம் என்ன, அவருடைய வலிமை என்ன, அவர் கடந்து வந்த அரசியல் பாதைகள் என்ன, இதையெல்லாம் பார்த்து அவருடைய தனக்கான வலிமைக்கேற்ற ஒரு இடங்களை வந்து கோருவது என்பது அரசியல், அதை எப்படி பிழையா பார்க்க முடியும்? இப்பவும் அவரை வந்து அதிமுக கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே கோரிக்கை தான் அங்கேயும் வைக்கிறாரு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை ஏற்றால் உங்களோடு நாங்கள் கூட்டணிக்கு. அதிமுக கூட்டணியில நீங்க கூப்பிடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவரு என்ன சொன்னாருன்னா, நாங்க சந்திக்கணும்னு கேட்டிருக்கேன், ஏன்னா அவர் வந்து பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார? வேல்முருகன் அவர்கள் நாங்க தேவைப்பட்டா அதிமுகவையும் அணுகுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இவரு நாங்க அணுகுவோம் தான் இவர் சொல்லியிருக்காரு. இல்லை, அதிமுக தான் அணுகிக்கிட்டு இருக்குங்கிறதா உண்மை நிலவரமா? உண்மை. இதே வேல்முருகன் அவர்கள் ஒரு நேரத்துல பார்த்தா சீமானோட இணைஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கான தொடர்ச்சியான ஒரு பேச்சுவார்த்தையை நாங்களும் சேர்ந்து தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அண்ணன் வேல்முருகனோடும் அண்ணன் சீமானோடும் இதற்கான தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் வந்து முயற்சி, இப்போ வரைக்கும் அந்த முயற்சியில் தான் இருக்கோம். இனிமேலும் அந்த முயற்சியில் ஈடுபடுவோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே அவங்க இருக்கிறதுனால அதன் ஊடாக யாரும் அண்ணன் வேல்முருகன் வந்து இணங்கி போகக்கூடிய ஒரு சூழல் இல்லாத நிலை இங்க இருக்குது. இப்ப நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்களே, வேல்முருகனுடைய சமூகம் பெரும்பான்மையானது அப்படின்றது. அவர் வன்னியர் சமூகம். ஆமா. இப்ப வன்னியர் சமூகம் எடுக்கும் போது ஆல்ரெடி பாமகன்னு ஒரு கட்சி இருக்கே. அதேவேளை அண்ணன் வேல்முருகனுடைய அரசியல் என்பது மொழி சார்ந்த, இனம் சார்ந்த ஒரு அரசியல், ஒரு சமூக கோடுகளை கடந்து தமிழின ஓர்மைக்கான ஒரு அரசியல், தமிழ் தேசியம் என்கிற முழக்கத்தோடு அவர் வந்து களத்தில் நிற்கிறாரு. அந்த வகையில் நாம் வந்து அண்ணன் வேல்முருகனை வந்து ஆதரித்து நிற்கிறோம். அதே போலதான் அண்ணன் சீமானை நம்ம வந்து ஆதரித்து நிற்கிறோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் தேசியம் என்கிற ஒரு வரையறுக்குள் அது வந்து வரல. அது அதிமுக திமுக என்கிற இரண்டை தழுவியும், அடுத்து இந்திய தேசிய அரசியலை தழுவியும் ஒரு வெகுஜன அரசியலை நோக்கி தான் அது போகுது. எதிர்வரும் காலங்களில் இந்த மண்ணுக்கான அரசியல் வந்து முகிழ்க்கணும், அது வெற்றி பெறணும் அப்படிங்கிற நமக்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு கொள்கை நிலைப்பாட்டு எடுக்கக்கூடியவர்களோடு தான் நாம வந்து இணைந்து செயலாற்ற வேண்டிய தேவை தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு இருக்கிறது. வேல்முருகன் அவர்கள் வந்து வன்னியர் சமூக சார்புடையவராகவும் தமிழ் தேசியவாதியாகவும் இருக்கிற பட்சத்தில் அவர் அதிமுக கூட இணையறதுனாலையோ இல்லை நாம் தமிழர் கூட இணையறதுனாலையோ இல்லை ரெண்டையுமே தவிர்த்துட்டு தனித்து நிற்கிறதுனாலையோ என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? தனித்து நிற்கிற போது தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து அதை வாக்காக மாற்றுகிற போது தன்னுடைய வலிமையை, அவர் வந்து வாக்கு வலிமையை இந்த அரசியல் களத்தில் வந்து நிறுவுவார். அந்த வாக்கு வலிமை என்பது எதிர்காலத்தில் தமிழ் தேசியம் ஆளுமைக்கு வருவதற்கு ஒரு அடித்தளமாக அமையும். அதைத்தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். அதிமுக கூட்டணிக்கு அண்ணன் செல்வதை விட தனித்து நின்று தமிழ் தேசிய உணர்வாளர்களை, தமிழ் தேசிய குழுக்களை, தமிழ் தேசிய அமைப்புகளை, தமிழ் தேசிய சிந்தனையுடைய சமூக அமைப்புகளை, தமிழ் சமூக அமைப்புகளை ஒருங்கிணைக்க, ஏன்னா இப்போ 160க்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய உணர்வுள்ள அமைப்புகளை ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று ஒன்று அண்ணன் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறார். இந்த கூட்டமைப்பில் மல்லர் மீட்புகளும் ஒரு அங்கமாக இருந்து தோழமையோடு இயங்கி வருகிறது. இந்த சூழலில் எல்லோரையும் ஒரு அரவணைத்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக, அரசியல் ஆளுமையாக, தமிழ் தேசிய ஆளுமையாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திகழ்ந்து வருகிறார். அதை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய, தமிழ் தேசிய போராளிகளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கு அவர் வழிவகை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்ப தமிழர் கட்சிகள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க எல்லாருமே வந்து அதிமுகவுக்கு ஆதரவா நிக்கிறாங்களே. திராவிட மாடல் என்கிற ஏமாற்றுக்கு மாற்றாக தன்னை வந்து புரட்சி தமிழன் என்கிற ஒரு அடையாளத்தோடு நிற்கக்கூடிய தமிழனாக எடப்பாடி பழனிசாமியை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பார்ப்பதால் இந்த ஆட்சி வீழ்த்துவதற்கு அந்த ஆட்சி வரட்டும், எடப்பாடியினுடைய ஆட்சி வரட்டும் அப்படிங்கிற போக்குல வந்து அவங்க உணர்றாங்க. அதே வேளை தொலைநோக்கு பார்வையில் தமிழ் தேசிய அரசியலை முன்மொழிகிற ஒரு அரசியல் இங்கே வந்து வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இது வந்து ஒரு தற்காலிக நடவடிக்கைக்கு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம், அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய சிந்தனையோடு கூடிய ஒரு ஆளுமை
இங்கே வந்து அதிகாரத்திற்கு வரணும் அப்படிங்கிறது தான். பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வந்தவர் தான் வேல்முருகன். மறுபடியும் ராமதாஸ் ஐயா இப்ப தனிச்சு தானே நிக்கிறேன்றாரு. இவங்க கூட சசிகலா கூட தானே கூட்டணின்றாரு. அங்க போய் சேர்ற மாதிரி ஏதாவது யோசிக்கலாம்ல? இல்ல, அது ஐயாவினுடைய நிலைப்பாடு என்பது எந்த அளவுக்கு வந்து செயல்பாட்டு களத்துக்கு வருங்கிறது எங்களுக்கு தெரியல. ஐயா அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த அணிக்கு கிட்டத்தட்ட 18 இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. நாளைக்கு ஐயா வந்து அதை ஆதரிச்சு கூட ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். இந்த கட்சியினுடைய வலிமை, அந்த சமூக அரசியலுக்கான கோரிக்கைகள் இன்னைக்கும் நிறைவேற்றப்படல, 10.5 நிறைவேற்றப்படாத ஒரு நிலை இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஐயா நாளைக்கே ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா எப்பவுமே ஐயா வந்து அப்படித்தான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு போன ஒரு வாரம் முன்னாடி 10 நாள் முன்னாடி கூட செய்தியாளர்கள் சந்திப்புல தனிச்சுதான் நிற்பேன், தனிச்சுதான் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அதாவது அதை வந்து பேச முடியாத நிலைக்கு நாங்கள்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலை வந்து வந்திருக்க கூடாது. அதற்கு பின்னாடி எந்த தீய சக்திகள் வேலை செஞ்ச இந்த நிலையை உருவாச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. தெரிந்தாலும் அதை சொல்ல விரும்பலை. எனவே ஐயா ராமதாஸ் அவர்களோ அல்லது அண்ணன் அன்புமணி அவர்களோ இப்போதும் நாங்கள் உரிமையோடு சொல்லுகிறோம், அவங்க வந்து கலந்து பேசி ஒரு ஒற்றை நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்ற உணர்வாளர்கள், ஒருதாய் மக்கள் உணர்வு என்கிற நிலைப்பாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய மனநிலையை நான் வந்து ஐயாவுக்கு நான் வந்து உணர்த்த விரும்புகிறேன். ஐயாவாவது அல்லது அண்ணன் அன்புமணியாவது இறங்கி போய் ஐயாவை சந்திக்கணும். சந்திச்சு தன்னுடைய 18 தொகுதிகளும் அவர்கள் வெற்றி பெறணும். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு ஐயா காலில் கூட அண்ணன் அன்புமணி உழங்குவது தப்பு கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்பா தானே, நம்ம ஐயா தானே, வேணா நான் கூட வருவேன். அதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். வன்னியர் சமூகம் மட்டுமல்லாது பறையர் சமூகத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்த ஒரு அரசியல் ஆளுமை, ஒரு அரசியல் ஞானி. இந்த நிலையை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. அதை வந்து நான் ஏற்க முடியல. அது வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. எனவே இன்றைக்கு கூட இந்த காணொலி வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் கூட அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு நிலையை எடுப்பார்னு நாங்கள் வந்து நம்புறோம். ஐயாவை சந்திக்கணும், அவ்வளவுதான். சந்திச்சாச்சுன்னா முடிஞ்சு, நேரில் போய் சந்திச்சாச்சுன்னா முடிஞ்சு. வேல்முருகன் அவர்கள் மாதிரியே இன்னொரு பலம் பொருந்திய கட்சி, சமூகம் சார்ந்த கட்சின்னா விசிகா. இன்னைக்கு விசிகாவுடைய நிலைமை என்னன்றது நேற்று அவர் கதறாரு. 25 வருஷமா போராடி தான் நாங்கள் வந்து தொகுதி பங்கீடே பெற முடியுது அப்படின்ட்டு அவருடைய கதறால தொடர்ந்து இன்னைக்கு அவருக்கு வந்து 6 தனி தொகுதியும் 2 பொது தொகுதியும் அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அண்ணன் திருமாவளவனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் இது வந்து பெரும் வெற்றி கிடையாது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமை என்ன? கட்சியே ஒன்று கிடையாதுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை என்ன? அதுவும் இங்கே கிடையாது. இதற்கு மத்தியில் வந்து அவர்களுக்கு 27, 28 இடங்கள் கிடைக்கிற போது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 50 இடங்களாவது கிடைக்கணும். உண்மையிலே அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த கட்சியினுடைய வலிமை, பறையர் சமூகத்தினுடைய எண்ணிக்கை வலிமை, தமிழகத்திலே வந்து இப்போ வன்னியர் சமூகத்திற்கு அடுத்த ஒரு எண்ணிக்கை வலிமையில வந்து பறையர் சமூகம் கணக்கெடுப்பு யாரும் நடத்தலை. பெரும் சமூகங்கள் அது ஒரு சமூகமாக இருக்கிற போது அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், அவருடைய குடும்பமாக இருக்கட்டும், அல்லது அவருடைய சமூகமாக இருக்கட்டும், அவர்களுக்கான எண்ணிக்கை வலிமை என்ன, அவர்கள் அதிகாரத்தில் அவருடைய எண்ணிக்கை வலிமை என்ன, மக்கள் தொகையில் அவருடைய எண்ணிக்கை வலிமை என்ன, இதெல்லாம் பார்க்கிற போது இந்த 6, 8ங்கள்லாம் நமக்கு வந்து வருத்தம் அளிப்பதாக, வேதனை அளிப்பதாக இருக்குது. இந்த நிலை வந்து மாறணும். 6, 8ங்கிறது கருணாநிதி சமூகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இடம் இல்ல. அத வந்து நம்ம ஆரம்ப காலத்துல இன்னும் சொல்ல போனால் 11 தொழில் மக்கள்ல இருக்கக்கூடிய ஆசாரி சமூகமா இருக்கட்டும், கொயவர் சமூகமா இருக்கட்டும், வண்ணார் சமூகம், அம்பட்டியார் சமூகம் இருக்கு. இந்த சமூகங்களை விட எண்ணிக்கை வலிமை குறைய சமூகம். அந்த சமூகங்கள், வண்ணார் சமூகம், ஆசாரி சமூகம், நாவிதர், இந்த சமூகங்கள்லாம் வந்து ஒரு ஊராட்சி மன்றத்தில் பகுதி உறுப்பினராக கூட ஆக முடியாது, வார்டு மெம்பராக கூட ஆகும். அவங்க அதிகாரம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அதை விட எண்ணிக்கை வலிமை உள்ள சமூகம் இந்த நாட்டை ஆளுது. அதற்கெல்லாம் நம்ம வந்து முட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற நிலையை உணர்ந்து ஒரு மாற்று அரசியலை தான் எல்லா சமூகங்களும் சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள். இந்த அரசியல் கட்டமைப்பு என்பது, அரசியல் அமைப்பு முறையே மாறணும். இன்னைக்கு தேர்தல் முறை மாறணும். மண்ணின் மக்களும் மண்ணின் மக்கள் கைகாட்டுகிற தலைமைகள் தான் அங்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற முடியும். இந்த நுண்ணரசியலையும் நான் வந்து எடுத்துரைக்க விரும்புகிறேன். அடுத்து எதிர்வரும் காலங்களில் இதற்கான அரசியல் போராட்டங்களை முன்னெடுத்து சட்டத்தை வந்து மாற்றி நீங்கள் வந்து தொகுதியை வந்து பிரிக்கணும்.
இந்திய அரசியலமைப்பே தலைகீழாக்குறதுக்குள்ள இருக்கு. ஏன் அந்த இந்திய அரசியலமைப்பு அதான் சொல்றேன். நீங்க மாவட்டத்தை பிரிக்கிறீங்க, மாநிலத்தை பிரிக்கிறீங்க, ஒன்றியத்தை பிரிக்கிறீங்க, ஊராட்சி மன்றத்தை பிரிக்கிறீங்க. எல்லாவற்றையும் பிரிக்கிற போது நிர்வாக வசதிக்காக ஏன் சட்டமன்றத்தை பிரிக்கக்கூடாது? நிர்வாக வசதிக்காக தான் சொல்றோம். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் போய் சென்றடையணும். ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர் அவளை ஏன் சிரமப்பட வேண்டாம்ல? ஒரு தொகுதியை 2ஆ பிரிச்சோம்னா எளிமையாக இருக்கும்ல வேலை. இதை மக்கள் இதை மனசுல வச்சு போராட்டத்தை முன்னெடுக்கணும். அப்போ இல்லாட்ட எதிர்காலத்தில் இதே புலம்பலும் அழுகையுமா தான் இருக்கும். ஒரு டைம்ல ஐயா மருத்துவர் ஐயா என்ன சொல்ற பலம் பொருந்திய தலைவராக பார்க்கப்பட்ட அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயாவும் சரி, திருமா அவர்களும் சரி, தமிழ் தேசியவாதியாகவும் தமிழ் போராளியாகவும் தெரிஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய நிலைப்பாடும் அரசியல் சூழலும் எப்படி இருக்கு? அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதானே. வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது, வேதனைக்குரியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்தவர்கள் இன்னைக்கு திசை மாறி போய் என்ன சொல்ல போனால் கொஞ்சம் பலவீனப்பட்டு நிற்கிறார்கள். இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேட்கையாக இருக்கிறது. ஐயா ராமதாசனுடைய அரசியல் வருகை என்பது தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தணும் அப்படிங்கிற இலக்கோடு அவருடைய தொலைநோக்கு பார்வையோடு ஐயா ராமதாசனுடைய பயணம் தொடங்கியது. அந்த தொடக்கம் என்பதே வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரர் என்கிற முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட அரசியல் தொடக்கம். பெரும் தமிழ் சமூகங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வன்னியர்களும் தேவேந்திரர்களும் வரலாற்று அடிப்படையில் ஒருதாய் மக்கள் என்கிற புரிந்துணர்வோடு 1989 மதுரையில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை ஒருங்கிணைத்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தினார். அதே போல பல்வேறு சமூகங்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு மாநாடு, தமிழ் சமூகத்திற்கான ஒருங்கிணைப்பு மாநாடுகளை நடத்தினார். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அரசியல்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது. அன்றைக்கு சமூக ரீதியான அடையாளத்தோடு மாவட்டங்களுடைய பெயர் சூட்டல் நடந்தபோது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சமூக உரிமை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய மாவட்டம், இமானுவேல் தேவேந்திரர் மாவட்டம் என்றே பாண்டிச்சேரியில் வன்னியர் சங்க கூட்டத்தில் தீர்மானத்தை இயற்றி அதை அரசியல்படுத்தியவர். ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய மணிமண்டபம் அமைப்பதற்கு அடித்தளமிட்டவர். அதே போல தென் தமிழகத்தில் தான் அவர் முதல்ல அரசியல் தொடக்கம் இருந்தது. வாக்கு வங்கி அரசியல் என்பது தென் தமிழகத்தில் தான். அண்ணன் பசுபதி பாண்டியன், அண்ணன் ஜான் பாண்டியன் இவர்களெல்லாம், அண்ணன் முருகவேல் ராஜன் எல்லாரையும் ஒருங்கிணைத்து தென் தமிழகத்தில் தான் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் என்பது தொடங்கியது என்று சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே பள்ளர் கட்சின்னு தான் முதல்ல சொல்லப்பட்டது, பின்னாடி தான் பள்ளி கட்சின்னு சொல்லப்பட்டவை. ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு என்பது அது சாத்தியப்படாமல் போனதால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தொலைநோக்கு பார்வை இல்லாமலோ சின்ன சின்ன முரண்களாலோ அண்ணன் ஜான் பாண்டியனும் அண்ணன் பசுபதி பாண்டியனும் அதுக்கடுத்து வந்த அண்ணன் முருகவேல் ராஜனும் வெளியேறியதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு ஐயாவுடைய அந்த இலக்கு என்பது பின்தங்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். எதிர்வரும் காலங்களில் வன்னியர் தேவேந்தர் ஒருங்கிணைப்பு என்பது மீண்டும் வரும், அடுத்த தலைமுறையில் வரும். அதற்கான அடித்தளத்தை ஐயா போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை கடந்து பறையர் சமூகத்திற்கு தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தலித் எழில்மலை இவர்களுக்கெல்லாம் முதல் அமைச்சர். இது போன்ற ஒரு தாயுள்ளத்தோடு எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைத்து சமூக நீதிக்காக நின்று போராடிய ஒரு மாபெரும் தலைமை இன்றைக்கு கலங்கி நிற்பது எங்களை போன்றவர்களை கலங்கடிச்சிருக்குது. இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை விரும்புகிறோம். அதிமுகவுடைய தலைமை ஒரு தமிழர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நாம் தமிழர் கட்சி தனித்தே தான் நிற்போம், கூட்டணி வைக்க மாட்டோங்கிற அடிப்படையிலையும் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழர் கட்சிகளும் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும், ஒரு தமிழர் தலைமையிலான அரசியலை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற பார்வைக்கு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் போயிட்டாங்க. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கான ஒருங்கிணைப்பை அவர் முன்னெடுக்க தவறாரா அல்லது விரும்பலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த ஒருங்கிணைப்பை முன்னெடுப்பதற்கு அண்ணன் வேல்முருகன் இப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது.
எல்லாவற்றையும் கடந்து தமிழ் தேசியம்ங்கிற கொள்கையில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசியத்தை வந்து வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிறதான் இலக்கு. அந்த அதிமுக நிலைப்பாடு என்பது தற்காலிகம் தான். திராவிடம்ங்கிற பேர்ல அந்த மண்ணில் எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. அது தமிழ் தேசியத்தை வந்து தழைக்க விடாது. தமிழ் தேசிய கொள்கையை வந்து அது வந்து பிழைக்க விடாது. எனவே தற்காலிக நிலைப்பாடு தான். அதிமுக அடுத்த தேர்தலில் இருக்காது, திமுகவும் இருக்காது. எதை வச்சு சொல்றீங்க? எனக்கு தோணுது, நான் சொல்றேன். நீங்க ஒன்றிய அரசுல மட்டும்தான் அவங்களுடைய நிர்வாகம் இருக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கொள்கையுடைய கட்சி தன்னுரிமைக்கான ஒரு அரசியலை வந்து செய்யணுமே ஒழிய இதில் அவர்களை வந்து காலூன்ற விடுவது எந்த கட்சியும், கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய கட்சி தான், அவர்களும் நமக்கு பெருங்கேடு தான். இவர்கள் எல்லாம் அகன்று போகணும். ஏதோ 2 தொகுதியிலேயே தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. அது முழுசா போய் இந்த முறை கீழ்வேளூரும் திருத்துறைப்பூண்டிலையும் அங்கே இந்திய தேசிய கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் அங்கே வந்து மார்க்சிஸ்ட் இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட முடிஞ்சது. இதுவும் முடிஞ்சு. இதில் கால் ஊன்றி வளரவே முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே ஒரு இடம் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஆனால் இங்கே வந்து மத உணர்வுகளை தூண்டிவிட்டு, சாதிய உணர்வுகளை தூண்டிவிட்டு ஒரு கட்சிக்குள் புகுந்து வந்து அடாவடித்தனம் செய்து தான் இங்கே வந்து இவ்வளவு இடத்தை பிடிக்கிறாங்க. அதற்கு வந்து இடம் கொடுக்குது அதிமுக. இடம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு, மிரட்டப்படுறாங்க. நீங்க இல்ல, இந்த அதிமுக கூட்டணி இருக்குல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இருக்குல்ல, அது கூட்டணி கிடையாது. எல்லாமே மிரட்டப்பட்டு அங்க வந்து சிறைப்படுத்தப்பட்டதுக்கு இணையான ஒரு அரசியல். இதெல்லாம் நிலைக்காது. அது எதிர்வரும் காலங்களில் அது வந்து அகற்றப்பட வேண்டியது. சின்ன சின்ன குழுக்களாக இருந்தாலும் தமிழ் தேசிய சிந்தனையுடையவர்கள் தான் சட்டமன்றத்துக்கு வரணும். இந்த நிலை வருகிற போதுதான் இங்கு வந்து மண் வளம் பெறும், மக்கள் நலம் பெறுவாங்க, தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்கும். இப்போ வேல்முருகன் தனிச்சு நிற்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ, இன்னும் அவர் சொல்லலை, அப்படி நம்ம ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா, இப்போ தமிழர்களுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா வேல்முருகன், எடப்பாடி, சீமான், ஐயா ராமதாஸ் ஐயாவும் சசிகலா கூட்டணி, விஜய், இப்படி 5 வகையா பிரியுது, சிதையுது ஓட்டு. இது எதிர்கால அரசியல்ல என்ன மாதிரி நிலைப்பாடை ஏற்படுத்தும்? கொள்கைக்காக, தமிழ் தேசியம்ங்கிற கொள்கைக்காக விழக்கூடிய வாக்குகள் என்பது அது நாம் தமிழருக்காகவும் அண்ணன் வேல்முருகனுக்காக தான் விழும். சமூகம் சார்ந்த வாக்குகள் தான் ஐயா ராமதாஸு கூடும். அதே போல கள்ளர் சமூகம் சார்ந்து நிற்கக்கூடியவர்கள் வந்து சசிகலாவுக்கு வாக்களிக்கலாம், கள்ளர் சமூகமோ மறவர் சமூகமோ வாக்களிக்கலாம். தமிழ் தேசியங்கிற கொள்கை வழி அரசியலை வந்து முன்னெடுக்கிறது அண்ணன் சீமானும் அண்ணன் வேல்முருகனும் தான் அன்னைக்கு அரசியல் களத்தில் வந்து அதை செய்கிறாங்க. இது பின்னாடி வந்து ஒரு 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 பெரும் மாற்றத்தை வந்து அது கொடுக்கும். விஜயனுடைய வருகை என்பது அது ரஜினிகாந்துக்கு மாற்று. ரஜினிகாந்தை அவரை கொண்டு வந்து உள்ள தள்ள பார்த்தாங்க. அவர் வந்து கடைசி நேரத்தில் விழிப்பு உணர்வோடு போயிட்டாரு. விஜய் வந்து பாவம் வந்து சிக்கிக்கிட்டார். விஜய் வந்து அது என்ன சொல்லணும், அது இந்த தேர்தலோடு ஓடிடும். நிலைச்சு நிற்கிறதுக்கான எந்த ஒரு ஆளுமை திறனும் கிடையாது. அல்லது மிரட்டப்படுவார், அல்லது சிறையில் அடைக்கப்படுவார், வழக்குகள் போடப்படும். தெலுங்கராக இருந்தாலும் கூட விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு தலைமைக்கான ஒரு ஆளுமை இருந்தது. அடுத்து நல்லது செய்யணுங்கிற பெரிய நல்ல எண்ணம் அவருக்கு, ஒரு நல்ல மனிதர். வைகோ போல விஷம் கிடையாது. வைகோ வந்து விஷம். இப்போ நான் நேர்லேயே சொல்லுவேன். இப்போ நீங்கள் விஜயகாந்தை பற்றி பேசினாலும் நான் அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ அவர் இருந்தவர் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து அவருடைய கடைசி நிமிஷம் வரைக்குமே அவர் முழுமையாக எதிர்த்தது திமுகவை. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய கட்சி திமுக தான் கூட்டணின்னு போய் சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு தர அந்த பெரும்பான்மையை கூட வேல்முருகன் அவர்களுக்கு அந்த திமுக தராததை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது திராவிட லாபியா பாக்குறோம், தெலுங்கு லாபியா பாக்குறோம். தெலுங்கர்களுக்கு தான் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். இன்னைக்கு வந்து தேமுதிக வந்து 1 விழுக்காடு கூட கிடையாது இன்றைக்கு வாக்கு வீதம். ஏன்னா கடந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தல் நான் அண்ணன் சீமானோடு ஈரோட்டு இடைத்தேர்தலில் வந்து போட்டிடுற போது நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குகள் வாங்குச்சு. 1000 வாக்குகள் தான் தேமுதிக.
எனவே வந்து அது ஒரு ஒரு கழுதை தெரிஞ்சு கட்டரமானது மாதிரி அது குட்டிச்சவராக போனது. அதை கூப்பிட்டெடுத்து இவ்வளவு இடங்களை கொடுத்து வந்து அங்கீகரிப்பது என்பது, அதில் அண்ணன் வேல்முருகன் மாதிரி அண்ணன் திருமாவளவன் ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருக்கணும். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் மானம் இதை பற்றிலாம் பேசக்கூடாது, நாங்கள் போராளிகள் கொள்கை பற்றிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் வெளியேறி கட்சியை கலைச்சிட்டு போயிருக்கணும் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும். இதை விட அவர்களுக்கு அவமானம், அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதை விட அவமானம் எதுவும் கிடையாது. ஒரு விழுக்காடு கூட வாக்கு வங்கி கிடையாது. பேரு ஒரு அந்த கட்சி எங்கேயும் கிடையாது, கிளைகள் கிடையாது, வாக்கு வங்கி கிடையாது. எல்லாம் முடிஞ்சது, அவர் காலத்தோட முடிஞ்சது. அவர் காலத்திலே சரிஞ்சு கீழே வந்துடுச்சு. இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி இறந்து போச்சு. செத்து போன கட்சிக்கு தூக்கி வந்து உயிரூட்டுறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்தான அரசியல். இதுதான் திராவிட மாடல். இதை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் வந்து புரிஞ்சுக்கணும்.